கிரிக்கெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையான ஒன் டே தொடரானது நாளைக்கு ஆரம்பிக்கப்படுது. இந்த மேட்ச்ல இந்திய அணி சார்பாக விளையாட போற பிளேயிங் 11 பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். குறிப்பா இதுலயாவட்டும் நம்மளோட ருத்ராஜுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்சன் இந்த தொடரில் அறிமுகமாகிறார். அவருக்கான இடத்தை அவர் உறுதி செய்திருக்கார். அதை பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நாளைக்கு ஆரம்பிக்கிற தொடரில் இந்தியாவுக்கு KL ராகுல் கேப்டனாக செயல்படுறாரு. இதற்கு முன்னாடி 20க்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்பட்டார். இப்போ அவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால KL ராகுல் கேப்டனாக செயல்படுறாரு. நம்ம சர்மா டெஸ்ட்டுக்கு தான் வருவார். அதனால இந்த டீமும் ஒரு இளமையும் கலந்த டீமாக இருக்கு. இதில் நம்மளோட சாய் சுதர்சன் மற்றும் ருத்ராஜ் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. திலக் வர்மா ஒன்றோன களமிறங்குவார். ஒரு நல்ல அட்டகாசமான பேட்டிங் ஆடுற கூட டீமாக தான் இருக்குது. இதில் ரிங்கி சிங்கும் வாய்ப்பு பெற்றிருக்காரு. அவரும் முதல் முறையாக ஒன்றில் அறிமுகமாக போகிறார். அது மட்டும் இல்லாமல் பல நாட்கள் போராட்டத்துக்கு பின், பல நாள் காத்திருப்புக்கு பின் மீண்டும் சஞ்சு சாம்சன் டீமில் இடம் பிடிச்சிருக்காரு. அவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குமாங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா கீப்பராக நம்மளுடைய KL ராகுல் செயல்படுற கருத்துனால் சாம்சனுக்கான இடம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் களமிறங்குறாரு. ஸ்பின்னை பொறுத்தவரை நம்மளுடைய ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட அக்ஷர் பட்டேல் களமிறங்குறாரு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அப்படின்னு ஒரு சிறந்த அட்டகாசமான ஸ்பின் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்குவாடில் ஜகாலை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜகாலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்களா? என்னைய பொறுத்தவரை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இருக்கும், அவங்க 2 பேருக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்தவரை 4 பேர் தான் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் தீபக் சகர் சொந்தக்காரன் தான் விலகிட்டாரு. அதனால இப்போ ஆவேஸ் கான், ஹர்தீப் சிங், முகேஷ் குமார் 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேரும் கட்டாயம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. வேறு மாற்று பவுலரும் நம்ம PCC அறிவிக்கலை. அதனால் இவங்க 3 பேருக்கும் இடம் உறுதினே சொல்லலாம். மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீமாக தான் பார்க்கப்படுது. இதில் KL ராகுலை பொறுத்தவரை எந்த ஒரு தலைவலியும் இருக்காது பவுலர் செலெக்ஷன் பண்ணுற விஷயத்தில். ஆனால் பேட்ஸ்மேனை செலெக்ஷன் பண்ணுற விஷயத்தில் மிகப்பெரிய தலைவலி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். KL ராகுல் 5வது வீரராக தான் களமிறங்குவார். அதனால் ஓப்பனிங் இடம் அவர் வரமாட்டார். அதனால் ஓப்பனிங் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மிடிலே தான் நம்மளுடைய சாம்சனுக்கான இடம் பறி போகுது. மற்றபடி ஓவரால் இப்போ நம்ம டீமோட பிளேயிங் 11 பார்க்க போகிறோம். ருத்ராஜ், சாய் சுதர்சன், திலக் வர்மா, ரிங்கி சிங், ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ஹர்தீப் சிங், ஆவேஸ் கான். இதுதான் இந்திய அணி சார்பாக விளையாட போகிற பிளேயிங் 11. இந்த 11 வீரர்கள் தான் சவுத் ஆப்பிரிக்கா ஒன்றில் முதல் மேட்சில் களமிறங்க போகிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ராகுல் இப்போ ரீசெண்டாக நல்லாவே சிறப்பான ஃபார்மில் இருக்கார். மீண்டும் நல்லாவே செயல்படுறாரு. கேப்டனாக சொல்லிக்காரு. பொறுத்து பார்ப்போம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பதிலடி கொடுக்காங்களான்னு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க சொந்த முன்ன விளாடுறாங்க. 20லே 2ஆம் மேட்ச்சு பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க. அதனால் ஒன்றிலையும் ஈஸியாக விட்டு தர மாட்டோம்னு நினைக்கிறேன். சற்று போராட வேண்டிய நிலைமைக்கு தான் இருக்கும். போராடுறதுனால தான் வெற்றி நமக்கு. ஆனால் இதில் நம்மளோட சாய் சுதர்சன், ருத்ராஜ் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாய்ப்புங்கிறது எப்பவும் வராது, வர்றப்பா பயன்படுத்திக்கணும். சாய் சுதர்சன் பல நாட்கள், பல வருடங்கள் காத்திருந்து இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் கட்டாயம் அந்த சான்ஸை பயன்படுத்திடுவார். அது மட்டும் இல்லாமல் ருத்துவும் ஏகப்பட்ட தொடரில் செலெக்ஷனான பிளேயர்களும் இடம் கிடைக்காம பெஞ்சில் உட்காந்து வெளியே போறாரு. இந்த சீசனில் தனக்கான வாய்ப்பை கட்சிதான் பயன்படுத்தும் பட்சத்தில் இந்தியாவின் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரம் உருவெடுத்து வருவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.